சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மூன்றாவது நாளாக இன்றும் மழைநீர் வடியாமல் கடல் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஹெலிகாப்டர் மற்றும் படகுகள் மூலம் தமிழக அரசு வழங்கி வருகிறது. பல இடங்களில் சிக்கியவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டியது. இதனால் சென்னை மாநகரம் தண்ணீரில் தத்தளித்தது. ஒரு சில இடங்களில் தண்ணீர் வடிந்து இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் இன்னும் பல பகுதிகளில் நிலைமை மோசமாகவே உள்ளது. புறநகர் பகுதியான பள்ளிக்கரணையில் மழைநீர் கடல் போல் தேங்கியுள்ளது. பள்ளிக்கரணை ஏரியின் தடுப்பணை உடைந்து வெள்ள நீரானது அப்பகுதி முழுவதும் வழிந்தோடியது. இதில் வேளச்சேரியை நோக்கி செல்லும் சாலை பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் படகுகள் மூலம் பொதுமக்கள் மீட்கப்பட்டனர். இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் ஏராளமான 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கி வீணாகியுள்ளன. நாராயணபுரத்தில் வீடுகளை சுற்றி பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் மக்கள் நலன் கருதி மின் விநியோகம் 2வது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்க பொதுமக்கள் நீண்ட தூரம் தண்ணீரில் நடந்து சென்று வருகின்றனர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அவை குட்டி தீவுகள் போன்று காட்சியளிக்கின்றன. இதனால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை இருப்பதால் மக்கள் குடியிருப்பின் மேல்தளத்தில் உள்ளனர். உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின்றி தவிக்கும் மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவுகள் வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் தொகுதியான சென்னை கொளத்தூரில் இன்னும் பல பகுதிகளில் வெள்ள நீர் வடியவில்லை. குறிப்பாக குமரன் நகர், வாசு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 3 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வடியாமல் இருப்பதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக கூறும் பொதுமக்கள் தண்ணீரை வெளியேற்ற அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பக்கம் இருக்கிற பாலாஜி நகர், திருப்பதி நகர் எல்லா தண்ணியும் இந்த பக்கம் தான் வந்து இந்த வாசு நகர் 4வது தெரு வழியாகவும் 3வது தெரு வழியாக தான் போகுதுங்க. அதனால் வீட்டில் வந்து எடுத்துட்டா யாருமே இருக்க முடியல. 3 நாளாக வந்து எடுத்துட்டா இந்த ஏரியா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சிருக்குது. வீட்டுக்குள்ளே இல்லாமல் உங்களுக்கு வந்து எடுத்துட்டா வீட்டுக்குள்ளே வெள்ளம் புகுந்துருக்குங்க. வெள்ளம் புகுந்து உங்களுக்கு வந்து வெறும் மழை தண்ணி மட்டும் இல்லாமல் சாக்கடை தண்ணிகள் துர்நாற்றம் அதிகமாக வீசுது. ரொம்ப பொருளெல்லாம் எவ்வளோ பாழா போச்சுங்களா. சோஃபாக்கு மேலே வந்துச்சு. தண்ணி வரும் தான் போகும் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். அதான் இப்போ தொடச்சி இருக்கோம், படுக்கவே முடியல. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, மயக்கமாக இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தாதான் சார் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். யாரும் வந்து பார்க்கல சார். ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க சொல்லுங்க சார். குழந்தைங்கள வச்சு 2-3 நாள் ரொம்ப கஷ்டம். ஏன் எங்களுக்கு சூழ்நிலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க சார். இதனிடையே சென்னை வியாசர்பாடி பகுதியில் வெள்ள நீர் தேங்கி 3 நாட்கள் ஆகியும் அகற்றப்படாமல் கழிவுநீர் கலந்து உள்ளதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசாரும் அதிகாரிகளும் சமாதானம் செய்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.